நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு தடவை ஞாபகம் இருக்குங்களா? நீங்களும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம பேசியிருந்தோம் ஒரு தடவை ஒரு ஈவெண்ட்டில் இவ்வளோ பெரிய போஸ்டர்க்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா, இவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு போகிறார் நம்ம பேசுனீங்க ஒரு தடவை நீங்கள் கேட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? நண்பராக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களா? அப்போ அந்த பொசிஷனில் இருந்தார், அதனால நான் அவருக்கு செங்கம்னு சொல்கிறேன். இப்போ அரசியலில் வந்திருக்காரு, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்து நம்ம நீங்கள் மற்ற முடிவுக்கு வாங்க. தம்பி ராமையா சார், தம்பி 8ஆம் தேதி கேள்வி இல்லாமல் போயிடும், அதுக்கு சொல்கிறேன். சார் தம்பி ராமையா சார், சிஸ்டர் சொல்லுங்கள் சார். ஒரு காலத்தில் வந்து அமைதிப்படை மாதிரி படமே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த கருத்து கிரியேட்டிவிட்டி சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கே இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ட்ரோல்ஸ் வருது. ஸோ படத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற பார்க்குறாங்க. ஈவன் அந்த டீசரோட கீழே பார்த்தா அவ்வளோ கமெண்ட்ஸு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி மேலே இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு, இதை எப்படி ஒரு டேரக்டராக? அதுக்கு காரணமே அதான் சொன்னேன், வெரி மிகப்பிலே சொன்னேன். கேஆர்ஜி குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி சார் அரசியல்னாவே பயப்படுவாங்க. ஆமாம், அப்படி பயந்துருந்தால் இது ஏகப்பட்ட அரசியல் கிரிட்டிக் வந்திருக்கு, மக்கள் குரல் வந்திருக்கு. இளம் பிராயத்தில் ஈநாடுன்னு ஒரு படம், நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேரளாவில் ஈநாடுன்னு ஒரு படம். ஸோ இது வந்து மக்கள் சுதந்திரம், அதை தயாரித்து எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்றது தான் ஒரு விஷயம். அது கண்ணன் ரவி சார் எடுத்திருக்காங்க. காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் என கண் கூட நான் பார்த்ததுண்டு. சார் நட்டி சார், உங்களுக்கு கேள்வி. நீங்க விஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நீங்க இது மூலமா தொடங்கி வச்சுட்டீங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து கீழ்த்தரமா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வந்து நீங்க விஜய் சாரை நேரில் சந்திச்சு விளக்கம் சொல்லுவீங்களா? நீங்க பேசுனாக்கா அவர் பேசுவாரா? அதாவது சார், அவர் எப்போ கூப்பிட்டாலும் சரி நான் போக தயார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சைட்லேருந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியாது, நான் அவர் பயங்கர பிஸியான அலுவலில் இருக்கார். அந்த சைட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போய் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு எங்கிட்ட எந்த தடையும் கிடையாது. நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே கூட வரதுக்கு தயாராக இருக்காங்க. தம்பி ராமையா சார் சொல்லுங்க. மத்தியில் இருக்க காவியம் தமிழ்நாட்டையும் சேர்க்கணும்னு உங்கள் ஆசையாக அந்த கலர் கொடுத்துருக்கு. எதிர்புறமாக இருக்காங்கல்ல. ஆத்திக நாத்திக முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. ஆத்திகம் பேசுகிறவர்கள் ஜஸ்ட் எவ்வளவு, அதிகபட்சம் 2% இருக்கலாம். அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்களா இல்லைன்னு தான் பதில் வரும். நாத்திகம் பேசுகிறவர்கள் ஆல்மோஸ்ட் 2% தான் இருப்பாங்க, அதை அவர்களே ஒத்துக்குவாங்க. அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா? இல்லை. மீதி 98%. ஸோ அப்போ நம்ம அப்படி வச்சிங்கன்னா இது பெரிய ஒரு டாப்பிக்காக போயிட்டு. பெரியார் ஐயா அவர்கள் நாத்தியம் மட்டும்தான் அவர் சொல்ல, பெண்ணுரிமையை சொல்லியிருக்காரு, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு, தாழ்த்தப்பட்ட குடியானவன். பெரியார்ட்டேருந்து பேரறிஞர் அண்ணா அதற்காக பிறந்தாங்க. நம்ம சொல்லக்கூடிய தத்துவம் கொள்கைகளெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு உழைப்பாளியும் ஒரு அடிமட்டத்தை ஒரு கூலிக்காரன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் அதிகாரம் தைக்கப்பட்ட வேண்டும் என்றது சொல்லும். அங்கேருந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. சரிங்களா? அதனால் இது இந்த இவ்வளோ பெரிய டாபிக் போக வேண்டிய அவசியம் கிடையாது. 8ஆம் தேதி திரும்ப சொல்கிறேன், 8ஆம் தேதி படத்தை பார்த்த பிறகு எனி கொஸ்டின் கேன் ஆஸ்க், நாங்கள் பதில் சொல்கிறோம். நீங்கள் பசியாக இருக்கீங்க, உங்களுக்கான நன்றி சார் போடுறோம். நன்றி சார். ஒரே நிமிஷம் நட்டி சார் கடைசியா இந்த படம் வந்து தேர்தலுக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னால் வருது. சரிங்க. உங்களுக்கு பிசினஸ் பல கோடி பிசினஸ், ஆனா அவங்களுக்கு வந்து பல ஆயிரம் கோடி பிசினஸ், வாழ்வா சால்வா பிரச்சனை, பல எதிர்காலம். யாருக்கு இது? தாவேக்காக்கு, மற்ற கட்சிக்கு. நீங்க எந்த நோக்கத்தில் எடுத்தீங்க, இது ஏ டீமா பி டீமா சி டீமான்னு அது உங்களுக்கு தான் தெரியும், படம் பார்த்தா தெரியும். சரிங்க. ஆனா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா அந்த சிங்கமும் சிங்க குட்டிகளும் பிராண்டி விட்டுரும். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சார் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல சார். சொன்னால் தானே சார் அப்படி ஒரு பாதிப்பு வரப்போகுது. அப்படி ஒரு எண்ணமே கிடையாது சார். நீங்கள் படம் பாருங்கள், 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ எப்போ ப்ரொடியூசர்ஸ் காமிக்கிறாங்களோ நீங்கள் அந்த படம் பாருங்கள். அப்படி நாங்கள் எதுவும் சொல்ல முயற்சிக்கவும் இல்லை, அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, அப்படி ஒரு ட்ரையும் கிடையாது. அதனால் இப்போ யாரோ குறுக்க புகுந்து யாரோ என்னவோ சொல்கிறாங்கங்கிறதுனால அதை அவங்க நம்புகிறாங்க. அப்படி அந்த நம்பிக்கை அவங்க படம் பார்த்தாங்கன்னா இருக்காது அவங்களுக்கு. நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தாவேக்கா நண்பர்கள், இந்த சகோதரர்கள் அந்த படத்தை தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் அது என்ன பண்ணோம் நாங்கள் பண்ணுறோம். சரிங்க. சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எல்லை மாநிலம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ தமிழ்நாட்டை வந்து ஒரு சினிமா கலைஞர் ஆண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் வந்து சினிமாக்கார பையில நீங்கள் வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டயலாக் வருது. ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே சினிமாக்காரங்க இருக்காங்கண்ணா. சினிமாவும் பிரிக்க முடியாது, அரசியலையும் பிரிக்க முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் கூட ஒன்று நல்ல கலெக்ஷன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது இல்லைண்ணா. இப்போ நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம், எல்லாருமே எல்லாத்துமே
அணுகணும். அதுதான் ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டாக இருக்கும்ண்ணா. இல்லை அப்படி சொல்கிற நீங்கள் அந்த படத்தை மாதிரி ட்ரைலர் இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஆனால் ட்ரெய்லர்னா டீஸ் பண்ணணும், அதை டீசர் நான் ட்ரெய்லர் கிடையாது. நான் டீஸ்னா வி ஹேவ் டு டீஸ் சம்திங் இல்லைண்ணா. இப்போ இதனால தானே பேசும் பொருளாக இருக்குது, இதனால தானே கொஷின் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறோம், ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும். அதுக்கு இது பேசும் பொருளாக இல்லை, இது நீங்கள் இதில் நிறைய டீகோட் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இருக்கிற அந்த அப்பா சொன்ன 4 டீம் 5 டீம் எல்லாமே சினிமாக்காரங்க தானே. இப்போ நம்மளுமே சினிமாக்காரங்க தானே. குரூப் பிக்சர்.